ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம், காமன்வெல்த் கேம்ஸில் இந்தியா நிறைய மெடல்ஸ் வாங்கி 4th பொசிஷன் வாங்கியிருக்கு. இதில் என்ன சந்தோஷமான விஷயம்னா, இந்தியன் பாக்ஸிங் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் லவர் ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் தி ஸ்போர்ட் வந்து பாக்ஸிங். அதில் பார்த்தீங்கன்னா 10 மெடல் வாங்கியிருக்காங்க. அந்த 10 மெடலில் 7 கோல்டு மெடல், 7 கோல்டு மெடலில் 5 கோல்டு மெடல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கிற பிவானின்னு ஒரு டவுன்லேருந்து வந்திருக்கு. பிவானின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹரியானாவில் இருக்குது. அங்கே ஒரு டவுன் வந்து பிவானி பாக்ஸிங் கிளப்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் பாக்ஸர்ஸ் எவர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் இந்தியா வந்து வராங்க. ஒரு மினி கியூபானே சொல்லலாம். இல்லையா அந்த பிவானி பாக்ஸிங் கிளப்பில் எனக்கு ரொம்ப முக்கியமாக அந்த பிவானியை பற்றி யோசிக்கும் போது, எனக்கு சின்ன வயசில் என்னோடய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு பாக்ஸர்னு கேட்டால் அகில் குமார். அவரும் அதே பிவானி தான். ஸோ அந்த வயசில் அவரோட விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த தாட்டியும் பிவானிலேருந்து 5 பாக்ஸர்ஸ், சச்சின், பிரியா, தென் சாக்ஷி, தென் ஜாஸ்மின், பிரீத்தி, இது மாதிரி 5 பாக்ஸர்ஸ் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல் அச்சீவ்மெண்ட். குடோஸ் டு பிவானி பாக்ஸிங் கிளப். இதில் என்ன முக்கியம்னா, அதில் முக்கியமாக அவருடைய ஹெட் கோச்சாக இருக்கிற ஜெகதீஷ் சிங், அவரை சொல்லியா தீரணும். அவர் என்ன ரீசெண்டாக பண்ணாருன்னா, 2 வருஷமாக பாக்ஸிங் ஃபெடரேஷன் என்ன ஆச்சுன்னா, கோச்சஸ் பார்த்து பாக்ஸர்ஸை வந்து டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது மாதிரி இருக்கும்போது சம்டைம் இட் மே கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் பயாஸ்டு செலெக்ஷன் சொல்லி அவர் போராடி என்ன பண்ணார், ஓப்பன் பேஸ்டு ட்ரையல் பேஸ்டு மெத்தடை வந்து தான் கரெக்டுன்னு சொல்லி ஈ ஆக்சுவலி ஸ்டுட் ஃபார் தட். அண்ட் அதனால் என்னாச்சு, ட்ரையல் பேஸ்டு செலெக்ஷன் வந்து இந்த காமன்வெல்த் கேம்ஸுக்கு நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா மெரிட்னு ஒன்று விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஓப்பன் பயாஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல அத்லெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிவானி பாக்ஸிங் கிளப், வி ஆர் ஆல் ப்ரவுட் ஆஃப் யூ. ஜெய் ஹிந்த்.